Welcome back to my channel. Don't sweat the small stuff. அப்படின்னா என்ன, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதுதான் சிம்பிளாக. நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும், அது எனிதிங் லைக் நம்ம ஹெல்த் சம்மந்தமாக இருக்கிறதா இருக்கலாம், நம்மளோட ஸ்டடீஸ் சம்மந்தமாக இருக்கிறதா இருக்கலாம், ஒர்க் சம்மந்தமாக இருக்கிறதா இருக்கலாம், பர்சனல் லைஃப் பாதிக்கிறதா இருக்கலாம். எல்லாத்திலும் தெர் ஆர் லைக் ப்ரைமரி கோல்ஸ், இல்லைன்னா முக்கியமான விஷயங்கள்னு இருக்குது. இப்போது ஹெல்த்துனா ஓவரால் நமக்கு வந்து மேபி நம்மளோட வெயிட்டு ஆர் நம்மளோட ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் ஏதோ ஒன்று நமக்கு செய்கிறதுக்கு ஒர்க் அவுட்டில் என்னென்ன பண்ண முடியும்னு வாட் எவர் யூ ஹாவ் சர்டன் கோல்ஸ். சேம் உங்கள் ஸ்டடீஸுக்கு இந்த எக்ஸாமுக்கு இந்த மாதிரி மார்க் எடுக்கணும் அப்படின்னா யூ மே ஹாவ் சம் கோல். ஒர்க்காக இருந்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படி இருக்கலாம், ஆர் இந்த வேலையில் இந்த ப்ரொமோஷன் வரணும், வாட் எவர். பர்சனல் லைஃப்பில் கூட எனக்கு லைஃப்பில் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஆர் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் ஆள்கள் கூட இருக்கணும், வாட் எவர் யூ ஹாவ் மெயின் கோல்ஸ். இந்த மெயின் கோல்ஸ் ரைட், தீஸ் ஆர் பிக் திங்ஸ், லைக் பெரிய விஷயங்கள். உங்கள் லைஃப்பில் என்ன இந்த பெரிய விஷயங்கள்னு நீங்கள் முடிவெடுக்கணும். தீஸ் ஆர் திங்ஸ். இது என்ன பெருசுன்னு தெரியணும்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பர்டிகுலர் திங் நம்ம லைஃப்பில் இருந்தால் அதுக்கு வேல்யூ இருக்கா? இருக்கும்னா கண்டிப்பாக அது ஒரு மேஜர் திங், ஒரு பிக் திங். ஸோ இந்த மாதிரி பிக் திங்ஸ் நம்ம லைஃப்பில் நிறைய வேணும். இதெல்லாம் வந்து அடிப்படை விஷயங்கள். இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நிறைக்க வேண்டின பெரிய விஷயங்கள். இந்த பெரிய விஷயங்கள் நம்ம நோக்கி போயிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம ஓவராலாக வந்து நம்மளோட கோல் என்ன, ட்ரீம் என்னன்னு எல்லாம் யோசிக்கும்போது we will think about these big things. இந்த பிக் திங்ஸ் நோக்கி நம்ம போகும்போது ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன ஆகும், இந்த பெரிய விஷயங்கள் சம்மந்தமான இது வந்து கம்மியாகவும் சின்ன விஷயங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லாரோடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கூட ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று தப்பாக பேசலாம். நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுத்து எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சா கூட ஒரு நாள் உங்களோட பிளான் விட்டு அதுக்கு போக முடியாத அளவுக்கு வேற ஒருத்தர் ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கலாம். இப்படி ஸ்மால் இன்கன்வீனியன்ஸஸ், ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட ஃபோக்கஸுங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபைனைட் கமோடிட்டி. அது நிறைய எல்லாம் இருக்காது, அது ஒரு இன்ஃபினிட் ரிசோர்ஸ் கிடையாது, அது கொஞ்சம் தான் இருக்குது. அது மேக்ஸிமம் இந்த பெரிய விஷயங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் லாங் டேர்ம் நிறைய வேல்யூ இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு வரக்கூடிய குட்டி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம இந்த ஃபோக்கஸ், இந்த எனர்ஜி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா வி பிகம் ட்ரெயின்ட், டிப்ளீட்டட். அப்போது பெரிய விஷயங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு எனர்ஜி இல்லை, அது கம்மியாயிடும். அப்போது நம்மளோட லைஃப் மொத்தமாக டெய்லி ஃபயர் ஃபைட்டிங்லேயே போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய குட்டி பிரச்சனையே சால்வ் பண்ணுறதுக்கே நான் இவ்வளோ டென்ஷன் எடுத்து அது மேலே நான் கவலைப்படும் போது என்னோடய ஓவரால் கோல்னு ஒன்று இருக்குல்ல, அது மேலே எனக்கு கவலைப்படுறதுக்கு டைம் இல்லை, அது மேலே எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் அங்கே இங்கே எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி தின்னாகி போயிட்டே இருக்கேன். எனக்கு இருக்கக்கூடிய ஃபோக்கஸ், என்னோட எனர்ஜிங்கிறது இம்பார்ட்டண்ட் விஷயங்களுக்கு போகாமல் சின்ன விஷயங்கள் நான் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு கிளாஸ் ஜார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் நம்ம போடலாம். ஸ்டோன்ஸ் போட்டு அதை ஃபில் ஆன பிறகு சாண்ட் நீங்கள் அதுக்குள்ளே போட்டு திருப்பி நிறைய சாண்ட் அதுக்குள்ளே போட்டுக்கலாம், அப்படி தானே? அதுக்கு மேலே நீங்கள் தண்ணியும் ஊற்றலாம். இதெல்லாம் அந்த ஜாருக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே சாண்டு தண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல் போட முடியாது. அப்போது இந்த தண்ணிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய சின்ன கஷ்டங்களும், இந்த சாண்டுங்கிறது உங்களோட சின்ன ப்ளஷருன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கஷ்டங்களும் சின்ன ப்ளஷரும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பெரிய ஆசைகள், பெரிய அம்பிஷன்ஸ், பெரிய கோல்ஸ், பெரிய வேல்யூஸ் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களோட பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னா உங்களோட லைஃப்பில் அதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன அது லிமிட்டட் ஸ்பேஸு தான் வந்து சின்ன ப்ளஷர்ஸுக்கும் நீங்கள் உங்களோட சின்ன சங்கடங்களுக்கும் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் அது இல்லாமல் ஃபஸ்ட்டிலே நீங்கள் வந்து சின்ன விஷயங்களால் ஃபில் பண்ண ஆரம்பித்தா உங்களோட மென்டல் ஸ்பேஸ் அப்படியே போயிடும். ஸோ நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் லிமிட்டட் ஆகிடும். வாழ்க்கை வந்து சின்னதாக
மாறிடும். உங்களுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் கிடைக்குதுன்னா அதில் உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் நீங்கள் ஒதுக்கீடு பண்ணி ஆகணும். உங்களோட சோஷியல் லைஃபுக்காக, உங்களுக்கு மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸ், சும்மா ரேண்டமாக யூடியூப்ல யாரையோடையோ இது பார்க்குறதுக்கோ, இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கோ இல்லாமல் உங்களுக்கு ஜெனுவினாக வேல்யூ கொடுக்கக்கூடிய குட் கண்டென்ட்டுக்காகவோ, இல்லை குட் நபர்கள் கூட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவோ, பீப்புள் ஹூ ஆர் ஆடிங் வேல்யூ டு யூ, அந்த உங்கள் குழந்தைங்க, உங்கள் பார்ட்னர், உங்கள் பேரண்ட்ஸுன்ட்டு, உங்கள் ஜெனுவின் குட் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. மிதி இருக்கக்கூடிய டைம் அது உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்காக, உங்களோட பேஷனுக்காக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து அந்த டே ப்ரொடக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சின்ன 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 ஸ்பேர் டைமில் உங்களோட மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கி வந்து சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, சின்ன 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 ப்ளஷர்ஸ் அந்த டேயில் என்கேஜ் பண்ணுறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ ப்ரௌசிங் அதெல்லாம் கூட வேணும் இல்லை. இப்போது இந்த காலத்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஃபுல்லாக மெக்கானிக்கலாக ப்ரொடக்டிவிட்டி மட்டும் பார்த்து போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறது, எசென்ஷியல் இல்லாத விஷயங்கள் கூட நம்ம கொஞ்சம் நேரம் ஃபன்னுக்காக, ஜாலியாக இருக்கிறதுக்காக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் வரக்கூடிய இன்கன்வீனியன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணவும் வேணும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளோட மெயின் விஷயங்கள் பண்ணி முடித்த பிறகு இருக்கக்கூடிய டைமினால பண்ண வேண்டியதாக இருக்கும். சின்ன விஷயங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மேக்ஸிமம் டைம் அதுக்கு கொடுத்துட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நம்ம எங்கே கொண்டு போய் செய்வோம்? இருக்கிற டைமே கம்மி தானே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இருக்கிற எனர்ஜியும் கம்மியாக இருக்குது, இருக்கிற டைமும் கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து பெரிய விஷயங்களை அதிகமாக வச்சுக்கோங்களேன். நம்ம டேயை பற்றி நம்ம யோசிக்கும்போது, ஈவன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம டே ரிகலெக்ட் பண்ணும்போது கூட சின்ன 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 விஷயங்கள் அதை பற்றி யோசிக்காமல் லாங் டேர்ம் வேல்யூ கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம யோசிக்கிறது நமக்கு நல்லது. சின்ன அன்னைக்கு நடந்த சின்ன இன்கன்வீனியன்ஸை பற்றி நம்ம யோசிச்சுட்டு உட்காந்து என்ன பிரயோஜனம்? அது அப்பப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டு போக வேண்டாம் தான். அதை பற்றி ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம். சின்ன சின்ன ஒரு ஸ்லைட்டு, ஒரு லைனில் நம்மளை ஒருத்தர் கட் பண்ணிட்டு போகிறதோ, இல்லை ரோடில் நம்ம வண்டி ஓட்டையில் ஒருத்தர் வந்து தப்பாக வண்டி ஓட்டிட்டு நம்ம முன்னாடி ஏறி போனதோ, இதெல்லாம் ஸ்மால் ட்ரைஃபிள்ஸ் இல்லை. நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட அன்ஃபேராக பேசினதோ, ஒருத்தர் வந்து தப்பாக நம்மக்கிட்ட நடந்ததோ, இதெல்லாம் வந்து இஃப் தே ஆர் நாட் பிக் இஷ்யூஸ், இது வந்து லாங் டேர்ம் இம்பேக்ட் இல்லாத விஷயங்களாக இருந்தால் ஏன் வந்து இதுக்கு நிறைய டைம் நம்ம கொடுக்கணும்? தேவையில்லை. அதே மாதிரி ஸ்மால் ஸ்மால் ப்ளஷர்ஸுக்காகவும் நம்ம நிறைய டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ லாங்கர் இம்பேக்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு ஜேர்னி லைஃப்ங்கிறது வந்து we are just going from point A to point B. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஆளாகணும்னு நமக்கு எல்லாருக்கும் உள்ள ஆசை இருக்குது. we want to go somewhere else. அங்கே வந்து that is how we want to improve. அதானே லைஃப். ஸோ we are going to go there. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எந்த கண்டென்ட் எனக்கு இந்த நாளில் கிடச்சிச்சு, என்னோடய வாழ்க்கைக்கு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நான் என்ன இன்றைக்கி பண்ணேன், இதை பற்றியெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது த டே அதில் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களை பற்றி ரிவ்யூ பண்ணி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோன்னா அந்த டே, அந்த வேல்யூபிள் டேங்கிறது வந்து வேஸ்ட்டாக போயிடுது. காலையில் எந்திரிக்கும் போதுமே நம்ம வந்து இந்த டேயில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொஞ்சம் டைமுக்குள்ளே மேக்ஸிமம் வேல்யூபிள் திங்ஸ் எப்படி ஃபிட்இன் பண்ணிக்கலாம், குவாலிட்டி டைம் எப்படி ஃபிட்இன் பண்ணிக்கலாம், அது எந்த ஒரு ஃபிசிக்கல், மென்டல், இமோஷ்னல் எது மாதிரி விஷயத்தினா இருந்தாலும் சரி, ஃபில் இட் வித் குட் திங்ஸ், த கிரேட் திங்ஸ் இன் லைஃப். கிரேட் திங்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட் திங்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைமில் மட்டும் உங்களோட ஸ்மால் 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 திங்ஸ் ஃபில் பண்ணுறதுனால டே வில் பிகம் பியூட்டிஃபுல், மச் மோர் பியூட்டிஃபுல். இந்த குட் திங்ஸ்ன்னு சொல்கிறதுலே தான் உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டுமே ஒரு முக்கியமான விஷயந்தான். தேவையான ஃபன் அண்ட் குட் குவாலிட்டி டைம் யூ ஸ்பெண்ட் வித் ஃபேமிலி இஸ் அ பிக் திங். ப்ரொடக்டிவிட்டி மட்டும் நான் சொல்லலை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒர்க்கிங் ஹார்ட், பட் இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஆடிங் வேல்யூ டு யுவர் சோல். நல்லதெல்லாம், வாட் எவர் இஸ் கிவிங் யூ எனர்ஜி, உங்களை லைவ் ஆக்கக்கூடிய விஷயங்கள், தீஸ் ஆர் குட் திங்ஸ் தட் யூ நீட் டு ஃபில் இன் டு லைஃப். ஆனால் உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், உங்களோட பர்பஸிலிருந்து மாத்திர திங்ஸ் தட் ஆர் மூவிங் யூ அவே ஃப்ரம் யுவர் பர்பஸ், இதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி சின்ன 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 இன்கன்வீனியன்ஸ், சின்ன 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 பிரச்சனைகள், ரொம்ப ரொம்ப அதை பற்றியெல்லாம் யோசித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். we can just let these things go. அது முக்கியம் இல்லை. இப்போ ஒரு வருஷம் கழித்து இதை பற்றி யோசிக்க வேண்டுன்னா, if it is not important enough to remember it, then why do you even remember it today? இப்போ ஒரு வருஷம் கழித்து இதுக்கு வேல்யூ இருக்காதுன்னு இப்போயே அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். வரும்போது அப்போ டீல் பண்ணிவிட்டு விட வேணுதான். நம்மளோட மென்டல் ஸ்பேஸ் இஸ் ப்ரெஷியஸ். அது ஒரு வேல்யூபிள் கமோடிட்டி.
அந்த மென்டல் ஸ்பேஸ் நம்மளோட டைமுங்கிறது வந்து ப்ரெஷியஸ் அண்ட் வேல்யூபிள் திங்ஸுக்கு நம்ம கொடுக்கணும். வழியே போகிற எல்லாருக்குமே நம்ம அது எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் guard your internal mental space because it's very valuable, it's precious. அதை நீங்கள் நல்லா கார்ட் பண்ணணும். உங்களோட டைம் இஸ் வேல்யூபிள், உங்களோட எனர்ஜி இஸ் வேல்யூபிள். இதெல்லாம் வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாம் அப்படி கொடுக்கறதுக்கு கிடையாது. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி ப்ரெஷியஸ். ஒரு உலகத்தில் ஒரு மனிதராய் பிறக்கிறதுக்கு 1 in 400 trillion அவ்வளோதான் சான்ஸு. 400 ட்ரில்லியனில் ஒரு சான்ஸ் தான் இருக்குது நம்ம ஒரு மனிதராக பிறக்கிறதுக்கு. அப்போ அந்த ஒரு சான்ஸ் எடுத்த ஒரு லைஃப் ஃபார்ம் நம்ம. ஸோ திஸ் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நமக்கு ஒரு லிமிட்டட் டைம் கிடைக்கிது, லிமிட்டட் எனர்ஜி, லிமிட்டட் ஃபோக்கஸ், லிமிட்டட் எபிலிட்டிஸ் கிடைக்கிது. இதை வச்சு பெஸ்ட் பாசிபிளாக நம்ம வாழணும். வரக்கூடின குட்டி 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 விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம டைம், மென்டல் ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஆகி இருந்துட்டாங்கன்னா ஓவரால் வாழ்க்கையில் நம்ம திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகும்? அவர் லைஃப் வில் பி ஜஸ்ட் எ கலெக்ஷன் ஆஃப் நார்மல் மீடியோக்கர் டேஸ். அப்படி இருக்கக்கூடாது. அவர் லைஃப் ஷுட் பி எ கலெக்ஷன் ஆஃப் கிரேட் மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் அவர் ஜாப் டு பிரிங் தீஸ் கிரேட் மூமெண்ட்ஸ் இன் டு அவர் எவ்ரிடே லைஃப். Fill your days with more and more of the big things in life. Don't sweat the small stuff. Hope this was of some use to you. Thank you so much for watching, and bye bye.